பின்னர் இஸ்ரவேல், கர்த்தாவே, உம்முடைய இரட்சிப்புக்காக நான் காத்திருக்கிறேன் என்று கூறினார். காத்தைப் பற்றி, காதை ஒரு படையினர் தாக்குவார்கள், ஆனால் அவன் முடிவில் அவர்களை தொடர்ந்து வெல்லுவான் என்றார். ஆசேரைப் பற்றி, ஆசேரின் அப்பம் செழிப்பானது, ராஜ மரியாதைக்குரிய உணவு அவனிடமிருந்து வரும் என்றார். நஃப்தாலியைப் பற்றி, நஃப்தாலி விடுதலையான மான், இனிய சொற்களை பேசுவான் என்றார். பின்னர் யோசேப்பை நோக்கி, யோசேப்பே, கனிவான கொடி, ஊற்றருகே வளரும் கனிவான கொடி, அவன் கிளைகள் சுவரை தாண்டி விரிகின்றன. வில்லாளிகள் அவனை துன்புறுத்தினார்கள், அவனை விரோதித்தார்கள், ஆனாலும் அவன் வில் உறுதியாக இருந்தது, அவன் கரங்கள் வல்லமையாயிருந்தன. யாக்கோபின் வல்லவரால், இஸ்ரவேலின் கன்மலையான தேவனால் அவன் நிலைத்தான். உன் தந்தையின் தேவன் உன்னை உதவுவார், சர்வ வல்லமையுள்ளவர் உன்னை ஆசீர்வதிப்பார். மேலுள்ள வானத்தின் ஆசீர்வாதமும் கீழுள்ள ஆழத்தின் ஆசீர்வாதமும் மார்பின் மற்றும் கர்ப்பத்தின் ஆசீர்வாதமும் உன்மேல் இருப்பதாக. உன் தந்தையின் ஆசீர்வாதம் பண்டைய மலைகளின் ஆசீர்வாதத்தை விட மேன்மையானது. அவை யோசேப்பின் தலைமேல் தன் சகோதரர்களிடத்தில் பிரித்து கொள்ளப்பட்டவனின் கிரீடத்தின் மேல் நிலைக்கட்டும் என்றார். பின்னர் பென்யமீனை பற்றி, பென்யமீன் பிளந்து கொள்ளும் ஓநாய், காலையில் இரையை விழுங்குவான், மாலையில் கொள்ளையை பகிர்ந்து கொள்வான் என்றார். இவை இஸ்ரவேலின் 12 கோத்திரங்கள். அவரவர் பங்குக்கு ஏற்றபடி அவர் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னர் அவர் தம் குமாரரிடம், நான் என் ஜனங்களோடு சேர்க்கப்படுகிறேன், என் பிதாக்கள் அடக்கம் செய்யப்பட்ட குகையில் என்னையும் அடக்கம் செய்யுங்கள். அப்ரகாம் மற்றும் சாராள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில், ஈசாக்கு மற்றும் ரெபேக்காள் அடக்கம் செய்யப்பட்ட இடத்தில், அங்கேயே லேயாவையும் அடக்கம் செய்தனர் என்று கட்டளையிட்டார். இந்த வார்த்தைகளை முடித்தபின் இஸ்ரவேல் தன் கால்களை படுக்கையில் மடித்து உயிரை விடித்து தன் ஜனங்களோடு சேர்க்கப்பட்டார்.